வணக்கம். இன்றைக்கி ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்க்க போகிறது தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலிருந்து தென்காசி போகிற ரோட்டு மேலேயே ஒரு 12 சென்ட் கமர்ஷியல் பிளாட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென்காசி மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம நிற்கிற லொக்கேஷன் தான் நமக்கு பிளாட் சேலுக்கு வந்திருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சுற்றி ஃபுல்லாக வீடுகளோட கடைகளோட இந்த மனை சேலுக்கு வந்திருக்குது. மொத்தம் நமக்கு சேலுக்கு வந்திருக்கிற மனை பார்த்திங்கன்னா 12 சென்ட்டை 6 சென்ட்டாக முன்னையும் பின்னையும் கூட நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல ஒரு கடைகள் வச்சிங்கன்னா வியாபாரம் நடக்கக்கூடிய ஏரியாவில் இந்த மனைகள் சேலுக்கு வந்திருக்குது. நம்ம இடத்துக்கு முன்னாடி குற்றாலத்துலேருந்து வரும்போது நம்ம இடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராயர் தோப்பு குடியிருப்பு பகுதி இருக்குது. நம்ம இடத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மேலகரம், இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த கமர்ஷியல் மனை சேலுக்கு வந்திருக்குது. இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கிற இந்த மனை தான் சேலுக்கு வந்திருக்கிற மனை. கரெக்டாக இந்த ஷெட்டுக்கு வீட்டுக்கு கல் ஊனியிருக்காங்க. அதுலேருந்து இந்த காம்பவுண்ட் வால் வரைக்குமே நமக்கு இடம் சேலுக்கு வந்திருக்குது. நல்லா சமுக்கமாக அமைஞ்சிருக்குது. 52க்கு 100ங்கிற டைமென்ஷனில் இந்த மனைகள் அமைஞ்சிருக்குது. குற்றாலம் டு தென்காசி போகிற மெயின் ரோட்டு மேலேயே, நல்ல ஒரு பெரிய ரோடு, குற்றாலம் டு தென்காசி போகிற மெயின் ரோட்டு மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது. ஒரு ஹோட்டல் வைக்கணுன்னாலும் சரி, ஒரு குடோன் வைக்கணுன்னாலும் சரி, ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டி ரெண்டல் பண்ணணுன்னாலும் சரி, ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது. குற்றாலம் போகிற ரோடு, நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் கடையை கட்டி பின்னாடி வீடு கட்டணுன்னாலும் கட்டிக்கலாம். 2 பக்கம் ரோடு வசதியோட சேலுக்கு வந்திருக்குது. ராயர் தோப்புலேருந்து உள்ளே வந்தாலும் இந்த பிளாட்டுக்கு பேக் சைடில் ரீச் ஆகிடலாம். ஃப்யூச்சரில் ரோடை டெவலப் பண்ணுறாங்க, லேண்டை அக்வயர் பண்ணுவாங்க, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம இடத்துக்கும் ரோட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே நம்மளோட இடம் அடி வாங்காது. அந்த அளவுக்கு இடத்துக்கும் ரோட்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. குற்றாலம் டு தென்காசி போகிற மெயின் ரோட்டு மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் சீசனை டார்கெட் பண்ணி நல்ல ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ கட்டினா கூட வருஷத்துக்கு நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து. நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தார் ரோடு இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ராயர் தோப்பு கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு. முன்னாடி கடையை கட்டிட்டு பின்னாடி கூட நீங்கள் வீடாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. 52க்கு 100ங்கிற சைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. பாதை வசதி இடத்தோட தெற்கு சைடில் பாதை, குற்றாலம் டு தென்காசி போகிற மெயின் பாதை. இடத்தோட வடக்கு சைடில் ராயத்து தோப்பை கனெக்ட் பண்ணுற பாதை. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கமர்ஷியல்லையும் சேலுக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணி பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா டேரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.